ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KaviFoods. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். துவரம்பருப்பு அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒன்றாவே சேர்த்தும் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சிடணும், தண்ணி இருக்கக்கூடாது. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் 2 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 2 இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இந்த கடலைப்பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. அதில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது உருண்டைகள் உடையாது, அதுக்காக சேர்த்துருக்குறேன். இப்போது கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்குறேன். அதை சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். இனி இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 10 பல் பூண்டு அதையும் சேர்த்து வதக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இனி இது கூட 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். இது நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இனி இது கூட 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். இனி இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். இப்போது இந்த பொடிகளோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த மசாலா பொடிகளெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் உருண்டைகள்லாம் வேகும்போது நல்லா தண்ணி இழுத்துக்கும். அதனால் இப்போ ஒரு டம்ளருக்கு மேலேயே தண்ணி சேர்த்துருக்குறேன். இனி இது கூட ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பருப்பு உருண்டைக்கு சேர்த்துருக்குறோம், அதனால் இந்த குழம்புக்கு அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுல அந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது புளி தண்ணி தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க விடலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்குங்க. இனி அரைச்சி வச்ச பருப்பை உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உருண்டைகளை நல்லா அழுத்தி பிடிச்சிக்குங்க, அப்போ தான் குழம்புல போடும்போது கரையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்குங்க. இனி இதை அந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைகளை இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு சேர்த்துக்கலாம். நான் இப்படியே சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது உருண்டைகளாக உடையாது. இப்போ இந்த உருண்டைகளை போடும்போது தீ சிம்லேயே வச்சுக்கிட்டு போடுங்க. எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை உடனே கிளறி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலேயே வேகட்டும், அதுக்கப்புறம் தான் கிளறணும். இப்போ 5 நிமிஷம் வெந்துருச்சு. இதை அப்படியே லைட்டாக கிளறி பாருங்கள், உருண்டைகளாக உடையாமல் வருது. இனி இன்னொரு 5 நிமிஷம் இதை அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் அந்த குழம்பெல்லாம் உருண்டையில் ஊறும். இப்போ மறுபடியும் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருண்டைகள்லாம் நல்லா வெந்துருச்சு.
இந்த டைமில் மல்லித்தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.